அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். இன்னும் நினைவு கூறுங்கள், நாம் யாக்கூப் என்ற இஸ்ராயேல் மக்களிடத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் எதனையும் நீங்கள் வணங்கக்கூடாது. உங்கள் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் மிஸ்கீன்களான ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள். மனிதர்களிடம் அழகானதை பேசுங்கள். மேலும் தொழுகையை முறையாக கடைபிடித்து வாருங்கள். ஜகாத்தையும் ஒழுங்காக கொடுத்து வாருங்கள் என்று உறுதிமொழியை வாங்கினோம். ஆனால் உங்களில் சிலரை தவிர மற்ற யாவரும் உறுதிமொழியை நிறைவேற்றாமல் அதில் இருந்து புரண்டு விட்டீர்கள். இன்னும் நீங்கள் புறக்கணித்தவர்களாகவே இருக்கின்றீர்கள். இன்னும் நினைவு கூறுங்கள், உங்களிடையே இரத்தங்களை சிந்தாதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவரை தம் வீடுகளை விட்டும் வெளியேற்றாதீர்கள் என்னும் உறுதிமொழியை வாங்கினோம். பின்னர் அதை ஒப்புக்கொண்டீர்கள். அதற்கு நீங்களே சாட்சியாகவும் இருந்தீர்கள். இவ்வாறு உறுதிப்படுத்திய நீங்களே உங்களிடையே கொலை செய்கின்றீர்கள். உங்களிலேயே ஒரு சாரரை அவர்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றுகிறீர்கள். அவர்கள் மீது அக்கிரமம் புரியவும் பகைமை கொள்ளவும் அவர்களின் விரோதிகளுக்கு உதவி செய்கிறீர்கள். வெளியேற்றப்பட்டவர்கள் இவ்விரோதிகளிடம் சிக்கி கைதிகளாக உங்களிடம் வந்தால் அப்பொழுது மட்டும் பழிப்புக்கு அஞ்சி நஷ்ட ஈடு பெற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்து விடுகிறீர்கள். ஆனால் அவர்களை வீடுகளை விட்டு வெளியேற்றுவது உங்கள் மீது ஹராமான தடுக்கப்பட்ட செயலாகும். அப்படி என்றால் நீங்கள் வேதத்தில் சிலதை நம்பி சிலதை மறுக்கிறீர்களா? எனவே உங்களில் இவ்வகையில் செயல்படுகிறவர்களுக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவை தவிர வேறு கூலி எதுவும் கிடைக்காது. மறுமை கியாம நாளிலோ அவர்கள் மிக கடுமையான வேதனையின் பால் மீட்டப்படுவார்கள். இன்னும் நீங்கள் செய்து வருவதை அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை. மறுமையின் நிலையான வாழ்க்கைக்கு பகரமாக அற்பமான இவ்வுலக வாழ்க்கையை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள் இவர்கள்தான். ஆகவே இவர்களுக்கு ஒரு சிறிதளவும் வேதனை லேசாக்கப்பட மாட்டாது. இவர்கள் உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். மேலும் நாம் மூசாவுக்கு நிச்சயமாக வேதத்தை கொடுத்தோம். அவருக்கு பின் தொடர்ச்சியாக இறை தூதர்களை அனுப்பினோம். இன்னும் மரியமின் குமாரர் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை ரூஹுல் குதூசி என்னும் பரிசுத்தமான ஆத்மாவை கொண்டு அவருக்கு வலுவூட்டினோம். உங்கள் மனம் விரும்பாததை நம் தூதர் உங்களிடம் கொண்டு வரும்போதெல்லாம் நீங்கள் கர்வம் கொண்டு புறக்கணித்து வந்தீர்கள் அல்லவா? சிலரை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள், சிலரை கொன்றீர்கள். இன்னும் அவர்கள் யூதர்கள் எங்களுடைய இதயங்கள் திரையிடப்பட்டுள்ளன என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய குஃப்ரு என்னும் நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். ஆகவே அவர்கள் சொற்பமாகவே ஈமான் கொள்வார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடிய இந்த குர்ஆன் என்ற வேதம் அவர்களிடம் வந்தது. இந்த குர்ஆன் வருவதற்கு முன் காஃபிர்களை வெற்றி கொள்வதற்காக இந்த குர்ஆன் மூலமே அல்லாஹ்விடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறு முன்பே அவர்கள் அறிந்து வைத்திருந்த வேதமானது அவர்களிடம் வந்தபோது அதை நிராகரிக்கின்றார்கள். இப்படி நிராகரிப்போர் மீது அல்லாஹ்வின் சாபம் இருக்கிறது. தன் அடியார்களில் தான் நாடியவர் மீது தன் அருட்கொடையை அல்லாஹ் அருளியதற்காக பொறாமைப்பட்டு அல்லாஹ் அருளியதையே நிராகரித்து தங்கள் ஆத்மாக்களை விற்று அவர்கள் பெற்றுக்கொண்டது மிகவும் கெட்டதாகும். இதனால் அவர்கள் இறைவனுடைய கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். இத்தகைய காஃபிர்களுக்கு இழிவான வேதனை உண்டு. அல்லாஹ் இறக்கி வைத்த திருக்குர்ஆன் மீது ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் எங்கள் மீது இறக்கப்பட்டதன் மீதுதான் நம்பிக்கை கொள்வோம் என்று கூறுகிறார்கள். அதற்கு பின்னால் உள்ளவற்றை நிராகரிக்கிறார்கள். ஆனால் இதுவே குர்ஆன் அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்துகிறது. நீங்கள் உண்மை விசுவாசிகளாக இருந்தால் ஏன் அல்லாஹ்வின் முந்திய நபிமார்களை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று அவர்களிடம் நபியே நீர் கேட்பீராக. நிச்சயமாக மூசா உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார். அப்படி இருந்தும் அதன் பின் காளை மாட்டை இணை வைத்து வணங்கினீர்கள். இப்படி செய்து நீங்கள் அக்கிரமக்காரர்களாகிவிட்டீர்கள். தூர்மலையை உங்கள் மேல் உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த தௌராத்தை உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள், அதை செவியேற்றுக் கொள்ளுங்கள் என்று உங்களிடம் நாம் வாக்குறுதி வாங்கினோம். அதற்கு அவர்கள் நாங்கள் செவியேற்றுவோம்,
மேலும் அதற்கு மாறு செய்தோம் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள் நிராகரித்த காரணத்தினால் அவர்கள் இதயங்களில் காளை கன்றின் பக்தி புகட்டப்பட்டது. நீங்கள் முஃமின்களாக இருந்தால் உங்களுடைய ஈமான் எதை கட்டளையிடுகிறதோ அது மிகவும் கெட்டது என்று நபியே நீர் கூறும். நபியே, இறைவனிடத்தில் உள்ள மறுமையின் வீடு சொர்க்கம் உங்களுக்கே சொந்தமானது, வேறு மனிதர்களுக்கு கிடையாது என்று உண்மை கொண்டாடுவதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதை பெறுவதற்காக மரணத்தை விரும்புங்கள் என்று நபியே நீர் சொல்வீராக. ஆனால் அவர்கள் கரங்கள் செய்த பாவங்களை அவர்கள் முன்னமையே அனுப்பி வைத்திருந்த காரணத்தால் அவர்கள் மரணத்தை விரும்பவே மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் அந்த அக்கிரமக்காரர்களை நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான். அவர்கள் மற்ற மனிதர்களை விட இணை வைக்கும் முஷ்ரிக்குகளையும் விட இவ்வுலக வாழ்க்கையில் பேராசை உடையவர்களாக இருப்பதை நபியே நீர் நிச்சயமாக காண்பீர். அவர்களில் ஒவ்வொருவரும் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அப்படி அவர்களுக்கு நீண்ட வயது கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் இறைவனின் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது. இன்னும் அல்லாஹ் அவர்கள் செய்வதை எல்லாம் கூர்ந்து பார்ப்பவனாகவே இருக்கிறான். யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கின்றானோ அவன் அல்லாஹுக்கும் விரோதியாவான் என்று நபியே நீர் கூறும். நிச்சயமாக அவர்தாம் அல்லாஹ்வின் கட்டளை கிணங்கி இதயத்தில் குர்ஆனை இறக்கி வைக்கிறார். அது தனக்கு முன்னிருந்த வேதங்கள் உண்மை என உறுதிப்படுத்துகிறது. இன்னும் அது வழிகாட்டியாகவும் நம்பிக்கை கொண்டோருக்கு நன்மாராயமாகவும் இருக்கிறது. எவன் அல்லாஹுக்கும் அவனுடைய மலக்குகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் பகைவனாக இருக்கிறானோ நிச்சயமாக அவ்வாறு நிராகரிக்கும் காஃபிர்களுக்கு அல்லாஹ் பகைவனாகவே இருக்கிறான். நபியே, நிச்சயமாக நாம் மிக தெளிவான வசனங்களை உன் மீது இறக்கி வைத்திருக்கிறோம். பாவிகளை தவிர வேறு எவரும் அவற்றை நிராகரிக்க மாட்டார்கள். மேலும் அவர்கள் உடன்படிக்கை செய்த போதெல்லாம் அவர்களில் ஒரு பிரிவினர் அவற்றை முறித்து விடவில்லையா? ஆகவே அவர்களில் பெரும்பாலோர் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அவர்களிடம் உள்ள வேதத்தை மெய்ப்பிக்கும் ஒரு தூதர் அல்லாஹ்விடமிருந்து அவர்களிடம் வந்தபோது வேதம் வழங்கப்பட்டோரில் ஒரு பிரிவினர் அல்லாஹ்வின் வேதத்தை தாங்கள் ஏதும் அறியாதவர்கள் போல் தங்கள் முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டார்கள். அவர்கள் சுலைமானின் ஆட்சிக்கு எதிராக ஷைத்தான்கள் ஓதியவற்றையே பின்பற்றினார்கள். ஆனால் சுலைமான் ஒருபோதும் நிராகரித்தவர் அல்ல. ஷைத்தான்கள் தாம் நிராகரிப்பவர்கள். அவர்கள் தாம் மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இன்னும் பாபிலூன் என்னும் ஊரில் ஹாருத் மாருத் என்ற 2 மலக்குகளுக்கு இறக்கப்பட்டதையும் தவறான வழியில் பிரயோகிக்க கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் மலக்குகள் இருவரும் நிச்சயமாக நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், இதை கற்று நீங்கள் நிராகரிக்கும் காஃபிர்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லி எச்சரிக்காத வரையில் எவருக்கும் இந்த சூனியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. அப்படி இருந்தும் கணவன் மனைவியிடையே பிரிவை உண்டாகும் செயலை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். எனினும் அல்லாஹ்வின் கட்டளையின்றி அவர்கள் எவருக்கும் எத்தகைய தீங்கும் இதன் மூலம் இழைக்க முடியாது. தங்களுக்கு தீங்கிழைப்பதையும் எந்தவித நன்மையும் தராததையுமே கற்றுக்கொண்டார்கள். சூனியத்தை விலை கொடுத்து வாங்கி கொண்டவர்களுக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை என்பதை அவர்கள் நன்றறிந்துள்ளார்கள். அவர்கள் தங்கள் ஆத்மாக்களை விற்று பெற்று கொண்டது கெட்டதாகும். இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? அவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்களை காப்பாற்றிக் கொண்டால் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் நற்கூலி மிகவும் மேலானதாக இருக்கும். இதனை அவர்கள் அறிய வேண்டாமா? ஈமான் கொண்டோரே, நீங்கள் நம் ரசூலை பார்த்து 2 அர்த்தம் கொடுக்கும் சொல்லாகிய ராயினா என்று சொல்லாதீர்கள். இதற்கு பதிலாக அன்புடன் நோக்குவீர்களாக எனும் பொருளை தரும் சொல்லாகிய உன்லுர்னா என்று கூறுங்கள். இன்னும் அவர் சொல்வதை கேளுங்கள். மேலும் காஃபிர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு. அஹ்லுஸ் கிதாப் வேதத்தை உடையவர்களில் நிராகரிப்பாரோ இன்னும் முஷ்ரிக்குகளோ உங்கள் இறைவனிடமிருந்து உங்கள் மீது நன்மை இறக்கப்படுவதை விரும்பவில்லை. ஆனால் அல்லாஹ் தன் அருட்கொடைக்கு உரியவர்களாக யாரை நாடுகிறானோ அவரையே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ் மிக பெரும் கிருபையாளன்.
ஏதேனும் ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதனை மறக்கச் செய்தால் அதைவிட சிறந்ததையோ அல்லது அது போன்றதையோ நாம் கொண்டு வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி உள்ளவன் என்பதை நீர் அறியவில்லையா? நிச்சயமாக வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாஹுக்கே உரியது. அல்லாஹுவையன்றி உங்களுக்கு பாதுகாவலனோ உதவி செய்பவனோ இல்லை என்பதை நீர் அறியவில்லையா? இதற்கு முன்னர் மூசாவிடம் கேள்விகள் கேட்கப்பட்ட மாதிரி நீங்களும் உங்கள் ரசூலிடம் கேட்க விரும்புகிறீர்களா? எவன் ஒருவன் ஈமானை குஃப்ரினால் மாற்றுகிறானோ அவன் நிச்சயமாக நேர்வழி நின்றும் தவறிவிட்டான். வேதத்தை உடையவர்களில் பெரும்பாலோர் உண்மை அவர்களுக்கு தெளிவாக தெரிந்த பின்னரும் தங்கள் மனதில் உள்ள பொறாமையினால் நீங்கள் நம்பிக்கை கொண்ட பின் காஃபிர்களாக மாற வேண்டும் என விரும்புகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் கட்டளை வரும் வரை அவர்களை மன்னித்து அவர்கள் போக்கிலேயே விட்டுவிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தி உடையவனாக இருக்கிறான். இன்னும் தொழுகையை முறையாக கடைபிடித்தும் ஜகாத் கொடுத்தும் வாருங்கள். ஏனெனில் உங்களுக்காக எந்த நன்மையை முன்னமேயே அனுப்பி வைக்கின்றீர்களோ அதை அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் உற்று நோக்கியவனாகவே இருக்கிறான். யூதர்கள் கிறிஸ்தவர்களை தவிர வேறு யாரும் சுவனபதியில் நுழையவே மாட்டார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இது அவர்களின் மீனாசையே ஆகும். நீங்கள் உண்மையுடையவராக இருந்தால் உங்களுடைய சான்றை சமர்ப்பியுங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. அப்படியல்ல, எவன் ஒருவன் தன்னை அல்லாஹுக்கே முழுமையாக அர்ப்பணம் செய்து இன்னும் நற்கர்மங்களை செய்கிறானோ அவனுடைய நற்கூலி அவனுடைய இறைவனிடம் உண்டு. இத்தகையோருக்கு அச்சமில்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.